நம்ம காவேரியை பத்தி நிவின் வந்து சொல்லுவாரு, அவளை வந்து நீங்க ஏற்கனவே அந்த குடும்பத்தை ரொம்ப சின்ன பின்னமா ஆக்கிட்டீங்க. இப்பதான் அவ ஒரு வீட்டுல போயிட்டு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருக்கிறா. தயவு செய்து அந்த குடும்பத்தை விட்டுங்கன்னு அவங்க அத்தை கிட்ட வந்து கேட்பாரு. டேய் போடா வீட்டை விட்டு வெளியே போது அதுக்கு வந்து நிவின் வந்து சொல்லுவாரு, இந்த வீட்டுல நீங்க தான் கொஞ்சம் கருணை உள்ளத்தோட இருந்து உங்க பொண்ணும் உங்க வீட்டுக்காரர் தப்பு பண்ணாலும் நீங்க அதட்டி கேள்வி கேட்பீங்க. இப்ப வந்து இந்த பொண்ணோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நீங்க இன்னொரோட பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க. ஆனா உங்க பொண்ணு நல்லா வாழணும்ன்ட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க. அதோட சாபம் எல்லாமே உன் பொண்ணு வாழாததான் போறான்னும் போது நிவின் வாய் மேலேயே ராகினியோட அம்மா வந்து அடிச்சிடுவாங்க. அத்தை நீங்க என்னை எது ஒண்ணா பண்ணுங்க, நீங்க எது நல்லா நடக்கணும்ட்டு இவ்வளவும் பண்றீங்களோ மேலேருந்து கடவுள் பார்த்துனே இருக்கிறாரு. நீங்க பண்ற எல்லா தப்புக்கும் வந்து ராகினிக்கு தான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரு. இதை நீங்க பாருங்க. எந்த கோயில்ல போயிட்டு இதோட வேண்டுதலா இருந்தாலும் அவங்க பண்ற தப்புக்கு எல்லாமே பனிஷ்மெண்ட் நிறைய தான் வரப்போகுதுன்ட்டு சாபம் இடுறாருங்க நம்ம நிவி.